ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேகா மேக்ஸ் சேனலில் நம்ம வந்து இப்போ 10th சமச்சீர் புக்கில் இருந்து எக்ஸசைஸ் 1.1 உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி, அதாவது ஏயும் கொடுத்துருக்காங்க பியும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 -2, 3. பிங்கிறது செட்டுக்குள்ளே 1, -4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏல உள்ள ஒவ்வொரு நம்பரையும் பி கூட பேர் பண்ணி எழுத போகிறோம். அதாவது நல்லா பாருங்கள், ஏ கூட இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் 2, அதை பியோட நம்பர் கூட பேர் பண்ண போகிறோம். ஸோ 2, 1 ஃபஸ்ட் எழுதி ஒரு செட் போட்டாச்சு. தென் அதே 2வை பியில் இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர் கூட பேர் பண்ணி எழுதிட்டோம். அப்புறம் ஏல உள்ள செகண்ட் நம்பர் எடுங்க, அந்த செகண்ட் நம்பரை பி கூட இருக்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் பேர் பண்ணி எழுத போகிறோம். தென் ஏ கூட இருக்க தேர்ட் நம்பர் எடுங்க, அதை பி கூட ஒவ்வொரு நம்பர் கூடயும் பேர் பண்ணி எழுத போகிறோம். அதாவது ஏ வந்து 3, பி 2 அப்படின்னா ஏ கிராஸ் பி என்ன கிடைக்கும்னா, ஏல இருக்கக்கூடிய 1, 2, 3 3 நம்பர், தென் பியில் இருக்கக்கூடிய 1, 2 2 நம்பர். அப்போ இங்கே 3, இங்கே 2, இந்த 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 2 3 × 2 6. அப்போ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஏ கிராஸ் பி 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும், பேர் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். தென் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏன்னு என்னென்னா, ஏ டபுள் டைம் எழுதி ஏல உள்ள ஒவ்வொரு நம்பரையும் அந்த ஏல உள்ள ஒவ்வொரு நம்பர் கூடயும் பேர் பண்ணி எழுத போகிறோம். தென் அது வந்து 3 × 3, ஏன்னா ஏல 3 இருக்குது. தென் மறுபடியும் ஏ போட போகிறோம், ஏ கிராஸ் ஏ 3 × 3, அப்போ 9. அப்போ நம்மளுக்கு உள்ள 9 பேர் கிடச்சிரும். தென் பி கிராஸ் ஏ எழுத கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு பி எழுத போகிறோம், தென் ஏ எழுத போகிறோம். பி என்னது 1, 4, அதை -4, அதை ஃபஸ்ட் எழுதுங்க. ஏ 2, -2, 3 அதை செகண்ட் எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பியை ஏ கூட பேர் பண்ணி எழுதிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 3மே கிடச்சிரும். நம்ம இது ஒரு ஈஸியான ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவும் பி, கியூ தான், பியும் பி, கியூ தான். அப்போ ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்? ஏ கிராஸ் பின்னா ஏக்குள்ள ஒவ்வொன்றையும் பி கூட பேர் பண்ணி எழுத போகிறோம். அப்போது பி, பி, கியூ, கியூ, பி, கியூ, கியூ 4 இது கிடச்சிடும். 2 × 2 4 இது கிடச்சிருச்சு. தென் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? ஏ கூட ஏஏ பேர் பண்ணி எழுத போகிறோம். அப்போ அது ஃபஸ்ட்டு ஏ கூட ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு ஏல உள்ள செகண்ட் நம்பர், இப்போ ஏ செகண்ட் உள்ள ஃபஸ்ட் நம்பர் நீங்கள் பேர் பண்ணி எழுதிங்கன்னா அதுவே கிடச்சிரும். தென் பி கிராஸ் ஏ, இது நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒன்றா இருக்காது. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறனால இங்கே ஒன்றா இருக்குது. ஏயும் பியும் ஈக்குவல் அப்படிங்கிறனால ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒன்றா இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை வேறு நம்பர் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது. இது ரெண்டு சேமுங்கனால நம்மளுக்கு சேமாகவே வந்துடும் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு எம்என் இன்ட்டு எம்டி செட். தென் ஏ கிராஸ் பி, அதாவது நீங்கள் ஏ கிராஸ் பி, ஏங்கிறது M, பிங்கிறது எம்டி. அப்போது ஏ கிராஸ் பி என்ன இருக்கும்? நீங்கள் எந்த ஒரு எம்டி கூட எந்த எலிமெண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். ஸோ ஏ கிராஸ் பி எம்டி. ஏ கிராஸ் ஏ டபுள் டைம் போட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிராஸ் பண்ணி எழுதிட வேண்டியதான். தென் பி கிராஸ் ஏ, நம்மளுக்கு ஆல்ரெடி பி எம்டி. ஸோ பி கூட ஏ கிராஸ் பண்ணும்போது எம்டி தான் கிடைக்கும். நல்லா இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். எந்த ஒரு செட்டு கூட எம்டியை கிராஸ் பண்ணி எழுதினீங்கனாலும் கண்டிப்பாக ஆன்சர் எம்டி தான். இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். இது அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம் ஒன் வேர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்னென்னா, ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, பி ஈக்குவல் டு எக்ஸ். இப்போது ஏக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிக்கு நம்பர்ஸ் கொடுக்கல, எக்ஸுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர், எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர், தட் இஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்து பியை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ப்ரைம் நம்பர்ஸ் தான் பி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து 10க்கு கீழே உள்ள லெஸ் தென் 10 எடுக்கக்கூடாது, 10க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ 10க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும். விச் நம்பர்ஸ் ஆர் டிவைடட் பை 1 அண்ட் தட் நம்பர், தட் இஸ் கால்டு ப்ரைம் நம்பர். இதில் வந்து 1 வந்து என்றைக்குமே நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், தென் 1ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3யுமே நீங்கள் 1ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், வேறு எதுவும் டிவைட் பண்ண முடியாது. 5 ஆல்சோ 1ஆல் டிவைட் பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணலாம், 7 ஆல்சோ தட் லைக் தட். ஸோ நம்ம வந்து இப்போ பி கண்டுபிடிச்சிட்டோம், 2, 3, 5, 7. இப்போது எப்பவும் போல் நம்ம கொஷினில் சொன்ன மாதிரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னு என்ன எடுத்துகிறோம்? ஏல உள்ள ஒவ்வொரு நம்பரையும் பியோட பேர் பண்ணி எழுத போகிறோம். ஏல 1 வச்சு பியில் உள்ள 2 கூட பேர் பண்ண போகிறோம். தென் 1, 2 பி, அப்புறம் பியில் உள்ள 3 கூட பேர் பண்ணணும், 1, 3.
1,5 1,7. தென் ஏல உள்ள ஃபஸ்ட் நம்பர் கூட பேர் பண்ணி முடிச்சிட்டோம். தென் ஏல உள்ள செகண்ட் நம்பர் என்னது 2. இந்த செகண்ட் நம்பர் 2வை பியில் உள்ள ஒவ்வொரு நம்பர் கூட பேர் பண்ணி எழுத போகிறோம். தென் ஏல உள்ள தேர்ட் நம்பர் 3யை பியோட பேர் பண்ணி எழுத போகிறோம். ஏல 4 3 நம்பர் இருக்குது, பியில் 4 நம்பர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேர் கிடைக்கும்னா மொத்தம் நம்மளுக்கு 12 பேர்ஸ் கிடைக்கும். தென் பி கிராஸ் ஏ அதே மாதிரி தான். பியை ஃபஸ்ட்டு போடணும், கிராஸ் ஏவை செகண்ட் போடணும். அப்படி போட்டு நீங்கள் பியில் உள்ள ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஏல உள்ள நம்பர் கூட பேர் பண்ணி எழுதணும். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் என்றைக்கும் சேமாகவே இருக்காது. ஏன்னா ஏ கிராஸ் பி எழுதும்போது ஏ ஃபஸ்ட்டு எழுதுவீங்க, பியை செகண்ட் எழுதுவீங்க. அப்போ அந்த பேர் வந்து ஏல உள்ள நம்பர்ஸ் எழுதி தென் நெக்ஸ்ட் பியை சேர்த்து எழுதுவீங்க. ஆனால் பி கிராஸ் ஏ எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பியை ஃபஸ்ட்டு எழுதுவீங்க, ஏயை செகண்ட் எழுதுவீங்க. அப்போது கண்டிப்பாக பியில் உள்ள நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. எப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு கேட்பாங்க ஒன் வேர்டில். இது நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் சம் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்கு பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏன்னா ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பி கிராஸ் ஏவை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது பி, தென் என்ன இருக்குது ஏ இருக்குது. அப்போது இந்த செட்டுக்குள்ளே இந்த பேரில் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர்ஸ்லாம் பி, செகண்ட் இருக்க நம்பர்லாம் ஏ. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது -2. ஸோ பி ஈக்குவல் டு ஒரு நம்பர் ஒரு தடவை -2 போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0,3 0,4. அப்போ 0 செகண்ட் நம்பர் இஸ் 0. தேர்ட் 3,3 3,4. அப்போ தேர்ட் நம்பர் இஸ் 3. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் பி, செகண்ட் இருக்கிறதுலாம் ஏ. இவ்வளோ தாங்க. ஒன்று ரொம்ப ஈஸியான ஒன்று. பி கிராஸ் ஏன்னு கொடுத்து ஏ, பி கண்டுபிடி. ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியது ஏ என்னது பி என்னது. ஸோ நமக்கு ஏ ஈக்குவல் 3,4, பி ஈக்குவல் டு -2 0 3 கிடச்சிரும். இப்போ ஃபோர்த்து சம் என்னதுன்னா ஏபிசி 3 கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஷோ தட் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணணும். அப்படி என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது ஏ கிராஸ் ஏவோட வேல்யூவும் அது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட வேல்யூவும் ஈக்குவலாக வரும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏ தெரியும். ஏ டபுள் டைம் போட்டு நீங்கள் ஏவோட ஒவ்வொன்றையும் மறுபடியும் ஏவோட ஒவ்வொரு எலிமெண்ட் பண்ணி பேர் பண்ணி எழுதிடுவீங்க. அப்போ அது எல்ஹெச்எஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். அப்படி அதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். தென் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா, அதுக்கப்புறம் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா, இந்த பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் காமனான பேர் எடுத்து எழுதணுமா. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏன்னா நீங்கள் வந்து பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதாவது பி டபுள் டைம் போட்டு அதை பேர் பண்ணி எழுதுறது தான் பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சி கிராஸ் சியும் கண்டுபிடிக்கணும். நடுவில் ஒரு சிம்பிள் வந்து யூவை தலைகீழாக போட்டிருக்காங்க. தட் இஸ் மீன் இன்டர்செக்ஷன். அந்த இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் காமனாக இருக்க பேரை எடுத்து எழுதணும்னு அர்த்தம். அப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு, அதை எடுத்து எழுதியாச்சு. தென் பி கிராஸ் பி அது கண்டுபிடிச்சிருக்கோம், சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் காமனாக வரக்கூடியதை நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ கிடச்சிருது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷன் 1 = 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஏ கிராஸ் ஏ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதே மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா பி கிராஸ் பி கண்டுபிடிச்சி சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் காமனான அதாவது இன்டர்செக்ஷன்னா காமனான பேர் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஏ கிராஸ் ஏக்கு ஈக்குவலாக கிடச்சிடும் உங்களுக்கு. தட் இஸ் த ஆன்சர். இப்போ அஞ்சாவது சம் பாருங்கள். அது ஒன்றுமே இல்லைங்க. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க வந்து 4மே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இது வந்து உண்மையா அப்படிங்கிறத ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க.
இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கோ, ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இதை தான் நம்ம முதல்ல செய்ய போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா யூ வந்து தலைகீழாக இருக்கும் தானே. இந்த இன்டர்செக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ ஏக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் உள்ளதை முடிச்சுருவோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ அதை எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா ஏக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குது, ஏல என்ன இருக்குது 1 2 3, சியில் 3 4. அப்போ ஏலையும் சிலையும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3. கண்டிப்பாக நீங்கள் செட்டுக்குள்ளே தான் போடணும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி அடுத்த ப்ராக்கெட் உள்ளது எழுத போகிறோம். பி இன்டர்செக்ஷன் டி, அதாவது பிக்கும் டிக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பி என்ன இருக்குது 2 3 5, டி என்ன இருக்குது 1 3 5. இந்த ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது, பிலையும் 3 5 இருக்குது, டிலையும் 3 5 இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சிட்டோம் 3 5. தென் ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியையும் பி இன்டர்செக்ஷன் டியையும் கிராஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய 3யை பி இன்டர்செக்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். 3 3 3 5. தட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வருது ஏயும் பியும் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பின்னா ஏலோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பி கூட பேர் பண்ணி எழுதிட்டோம். தென் சி கிராஸ் டி, அப்போ சியோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டி கூட பேர் பண்ணி எழுதியிருக்கோம். தென் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். நடுவில் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன். அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். அப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ கிராஸ் பி சி கிராஸ் டிக்கு இன்டர்செக்ஷன், அதாவது காமனாக இருக்கிறது என்ன பேர்னா 3 3 3 5. அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதே ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைட்லையும் கிடச்சிட்டு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.